இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ வந்து கார்ன் ரிப்ஸ் எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். செய்ய தேவையான கார்ன் வந்து நான் ஒரு கார்ன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கு தண்ணி வந்து நல்லா காஞ்சிருச்சு. நாம் வந்து இப்போ வந்து கானை வந்து வேக வைப்போம். கான் வந்து 10 நிமிஷம் வந்து நல்லா வெந்து வரட்டும். நிமிஷம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இதுக்கு பின்னாடி தான் நம்மளுக்கு பெரிய டாஸ்கே இருக்குது. வாங்க பார்ப்போம். கானை வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறணும். நான் கட் பண்ணிட்டு வந்துடுறேன். வந்து இந்த மாதிரி கட் பண்ணணும். இந்த மாதிரி வச்சு கட் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்படி இந்த மாதிரி வச்சு நம்ம கட் பண்ணோம்னா அந்த கான் வந்து உதிர்ந்துடும். இந்த மாதிரி வச்சு கட் பண்ணும்போது நல்லா வரும். நான் அந்த கான் கட் பண்ணுறதுக்கு இந்த இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வச்சு தான் தட்டி நான் அதை வந்து கட் பண்ணுறேன். வந்து நான் கானை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கட் பண்ணுவது கஷ்டம்தான், அது கொஞ்சம் மெதுவாக கட் பண்ணுங்கள். வந்து மசாலா சேர்க்கறதுக்கு முன்னாடி வந்து 1 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். அப்போனா தான் நம்ம போடுற மசாலா வந்து இந்த கானோட வந்து ஒட்டி வரும். நான் இப்போ 1 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கிறேன். நல்லா ஆயில் விட்டு இப்படி பிசைஞ்சு விடுங்க. நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல பவுடரு, இது 3ஐயும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இந்த கானில் சேர்த்து விடுங்க. நம்ம ஆயில் போட்டுக்கிறதுனால இந்த கானில் வந்து நல்லா சேர்ந்து வந்துடும். அந்த மசாலெல்லாம் ஒட்டிக்கும். இப்போ மசாலா சேர்த்த பின்னாடி இதுக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இரும்பு தோசை தவா எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா காஞ்சிருச்சு. நான் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் எடுத்து வச்சுருந்த கானை ஒன்று ஒன்றா சேர்த்துக்குவோம். ஒன்று ஒன்றா மெதுவாக சேர்த்துக்கிறணும். பாருங்க, எல்லாத்தையும் நான் சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சம் வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்குவோம். பட்டர் இருந்தால் பட்டர் சேர்த்துக்கலாம். பாருங்க, இதை மெதுவாக நீங்கள் திருப்பி போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கொஞ்சம் இடையிடையாக வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்மளுடைய கார்ன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீட்டாக மல்லிப்பூ தூவிக்குவோம். 1/2 லெமன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம பிழிஞ்சு விட்டு சாப்பிடும்போது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான கார்ன் ரிப் ரெடியாகி விட்டது.